ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செட்டில் உள்ள மெயின் லைனு. இதில் வந்து நம்ம செட்டில் வந்து தண்ணீர் தேவைக்கு வந்து இந்த லைனை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நமக்கு தண்ணீர் வரும் செட்டுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 HP போர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக பார்த்திங்கன்னா நம்ம செட்டை கழுவுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மோட்ரு வச்சு தான் நம்ம தண்ணியை எடுத்து செட்டை கழுவிக்கிருந்தோம். அதை இப்போ நம்ம மோட்ரு இல்லாமல் ஒரே மோட்டரை வச்சு செட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் பைப் லைன் வந்து நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். அதாவது அங்கேருந்து வர்ற லைன்லே நாம் வந்து தூர் லைனாக கொடுத்து நமக்கு எங்கெங்கே தேவையோ அதுக்கு ஏற்ப கேட் வால் போட்டு நம்ம ஒரே மோட்டரை வச்சு செட் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு வச்சுருப்போம். ஏன்னா இவ்வளோ ஹைட்டு எதுக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மாடுகளை தண்ணி கட்டுவோம். அதுக்காக மாடுகளை அந்த தூணில் கட்டும்போது நம்ம கீழே தள்ளி வச்சுருந்தோம்னா அதில் கயிறு கட்டியிருக்கும்போது சில நேரம் மாடு தண்ணி குடித்து முடிச்சுட்டு அதில் கயிறு பட்டு இழுத்து பைப்பை ஒடிச்சிடக்கூடாதுக்காண்டி தான் இந்தளவுக்கு கொஞ்சம் ஹைட் வச்சுருக்கோம். இது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நம்ம செட்டை க்ளீன் பண்ணுறதுக்காகவும், அதுபோக பார்த்திங்கன்னா மாடுகளை குளிப்பாட்டுறதுக்கு இதில் ஹோஸை மாட்டி மாடுகளை குளிப்பாட்டுறதுக்காகவும் 2 தூணுக்கு ஒரு பைப்புங்கிற அடிப்படையில் தான் நம்ம வச்சுருக்கோம். நம்ம அங்கேருந்து லைன் இழுத்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹோஸ் மூலமாக தான் மாடுகளை குளிப்பாட்ட வேண்டியதாக இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து அடிக்கடி ஹோஸை மிதித்து நமக்கு அது வேஸ்ட் ஆகிடுது. அதனால தான் நம்ம தேவைக்கேற்ப கட் பண்ணி வச்சுருந்த ஹோஸை வச்சு நம்ம மாடுகளை குளிப்பாட்டிக்கிடலாம். இதன் மூலமாக நம்ம மின்சார தேவையை மிச்சப்படுத்திக்கிடலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.